கண்டிப்பாக அடுத்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கரூரில் ஒரு நாடகம் போட்டார்ல, அதுக்கே பழிவாங்கும் முனைப்பில் தான் ஆதவ ஒரிஜினா வெறி கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா மோசடி பண்ணதில் தான் கைதாகியிருந்தார். இப்போ அந்த வழக்கு மேலே இப்போ குண்டாஸ் வழக்கு பதிவாகிருக்கு. தமிழ்நாடு கல்விகள் சங்க அமைப்புன்னு சொல்லி பதிவே செய்யாத ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அது மூலமாக நிறையா பள்ளிகள் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். சிங்கப்பூரில் தான் இவங்கள ஊழல்கள் எல்லாம் வாஷிங் மிஷின் மூலமாக சரி பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் அங்கே இருப்பதாக ஒரு தகவல் வருது. கூடிய விரைவில் இன்னொரு நாடகத்தை எதிர்பார்க்கலாமா? கரூர் நாடகம் ஏகப்பட்ட நாடகம் போய்கிட்டு இருக்குது. ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். நாடகம் ஆரம்பத்திலிருந்தே நாடகம் தான் போய்கிட்டு இருக்குது. பல வருடங்களுக்கு முன்பு கொடுத்த மனுக்கள், அந்த மனுக்களுக்கு அந்த சனிக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் வந்து கடிதம் போகுது. அந்த கடிதம் போகும்போது அந்த மனுக்கள் வாண்டடாகவே இவங்க கூப்பிட்டு அதை ஒரு 5 நாளில் சால்வ் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ அதை சால்வ் பண்ணி அனுப்பும்போது நம்ம என்னடா போன ஆட்சியில் பணம் கொடுத்தோம், 4 பேரை பார்த்து பணம் கொடுத்தோம், எதுவுமே நடக்கலை, இந்த அரசு நம்மளை கூப்பிட்டு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இவர் வந்து அருண் எடுத்துக்கிட்டோம்னா அவர் தில்லாலங்கடி தான். அவங்கள சொல்கிற மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சிக்கு நான் விசுவாசின்னு சொல்லி காலில் விழுந்துருது. இப்போ இந்த காவல் பணியாளர்கள் அந்த அகாடமியில் மாற்றிருக்கிறாங்க. தயவு செஞ்சு அங்கேருந்தும் அவரை மாற்றணும். அவங்களுக்கு ஒரு அகாடமியில் பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு கரை சாயம் பிடித்த ஊழல் சாயம் பிடித்த ஒரு நபர் வந்து இருக்கிறது நல்லதே கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் அவரை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தாவேகா தொண்டர்களே வந்து அதிருப்தியான விஷயம். இதுக்கு தக்க நடவடிக்கைகள் அடுத்தடுத்து முதல்வர் விஜய் சார்பில் எடுக்கணும். நிச்சயமாக இந்த மோதிரத்தை கொடுத்து மட்டும் பாருங்கள் பார்ப்போம், நீங்கள் கொடுத்து காட்டுங்கன்னாரு. அதுதான் இப்போ ஆரம்பிச்சதே அதுதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எதிர்கட்சியினர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னால் முடியுமா, உன்னால் இதெல்லாம் முடியுமான்னு கேட்க அவர் அதுக்கு டபுள் மடங்காக செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் தான் விஜய். ஜாமான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஊடகவியலாளர் வினோத் துரைராஜ் தான் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ந்து மோசடி வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டு வருது. குறிப்பாக திரு செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, இப்போ தொடர்ந்து திரு அன்பில் மகேஷ் நோக்கி ஒரு வழக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது. அவர் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 100 கோடி ரூபாய் அரசகுமார் அப்படின்றவர் வந்து மோசடி பண்ணியிருக்காரு. அவர் மீது குண்டாசும் போட்டிருக்காங்க. இந்த வழக்கு அடுத்து வந்து மகேஷ் அவர்களை நோக்கி தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அடுத்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கரூரில் ஒரு நாடகம் போட்டார்ல, அதுக்கே பழிவாங்கும் முனைப்பில் தான் ஆதவ ஒரிஜினா வெறி கொண்டு இருக்கிறார் முதல்வர் விஜய் அவர்களை விட. அதே நோக்கில் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்டே போகணுன்னா மிகப்பெரிய ஒரு வழக்கை கையில் எடுக்கணும். அப்படிங்கும்போது தான் அந்த அரசகுமார் அப்படிங்கிறது பள்ளிகளுக்கு தமிழகத்தில் செயல்படக்கூடிய பள்ளிகளில் வந்து நிறையா அனுமதி வாங்கி தருவதாகவும் நிறையா அரசு சார்ந்த விஷயங்களை பண்ணி கொடுப்பதாகவும் நல்ல மோசடி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா மோசடி பண்ணதில் தான் கைதாகியிருந்தார். இப்போ அந்த வழக்கு மேலே இப்போ குண்டாஸ் வழக்கு பதிவாகிருக்கு. என்ன அப்படின்னா ஒரு அமைப்பு தமிழ்நாடு கல்விகள் சங்க அமைப்புன்னு சொல்லி பதிவே செய்யாத ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அது மூலமாக நிறையா பள்ளிகள் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். இந்த மாதிரி எந்தெந்த வழியிலலாம் வந்து ஊழல் பண்ண முடியும்? பார்ட்டி ஃபண்டுனா இதுவும் பார்ட்டி ஃபண்டு தான். ஒரு கட்டடம் கட்டுவதற்கும் ஒரு பேருந்து இயக்குவதற்கும் இந்த ரோட்டில் இந்த மாதிரி பேருந்துகள் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த இதுகளுக்கெல்லாம் அனுமதி சான்றிதழ் கொடுக்கறது எல்லா வகையிலையுமே ஊழல் வாங்குறதுக்கு ஒரு சங்கம். அந்த சங்கத்தை வந்து பதிவே செய்யாமல் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு அமைச்சர்கள் கீழ் ஒரு பினாமி மாதிரி இப்படி ஒருத்தங்களை வந்து ஒவ்வொரு தலைவர்களாக போட்டுருந்தாங்க. இப்படி தலைவர்களாக போட்டு என்னென்ன வகையில் கொள்ளடிக்க முடியுமோ கைதானா அவங்க தான் கைதாகிறாங்க. அவங்கள வெளியெடுக்கிற வேலையை இவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த சிங்கப்பூர் போயிட்டு ஏவா வேலு போய் பதுங்கினாரு. சிங்கப்பூரில் தான் இவங்கள ஊழல்கள் எல்லாம் வாஷிங் மிஷின் மூலமாக சரி பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் அங்கே இருப்பதாக ஒரு தகவல் வருது. ஏன்னா சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த ஊழலில் கைதாக போகிறது இதுமாரி விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு அங்கேயே ஒரு கூலிப்படை மாதிரி ஒரு படைகளை வச்சுருக்கிறாங்க, ஊழல் செலவை செய்யும் படைன்னு சொல்லிட்டு. அது மூலமாக நிறையா இங்கே பேச்சுவார்த்தை மத்திய அரசு மூலமாக நடத்தப்பட்டு நீதிமன்றம்
இது போன்று பல விதமான இடங்களில் வந்து இவங்க சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இந்த ஊழல் வழக்குலேருந்து தப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவிலேருந்து செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வரைக்குமே கைதானாங்க. இந்த திமுக கைதாகிறதுக்கு பின்னணியே வந்து இந்த சிங்கப்பூர், லண்டனுக்கு மாதிரி வெளியே இருந்து நிறைய வழக்கு போட்டவொடனே தலைமறைவாயிடுறாங்களே சார். தலைமறைவாயிட்டு அந்த 10 நாளுக்குள்ள என்ன ஜாமீன். இப்போ இவர் செந்தில் பாலாஜி எடுத்துட்டோம்னா ஜாமீனில் வெளியே வந்தார், அவரோட தம்பியுமே சரி. ஆனால் இது வரைக்கும் போய் அங்கே மாலையும் காலையிலையும் ஈவினிங்கும் போய் கையெழுத்து போடணும். ஆனால் இன்னும் கையெழுத்து போடலை. அதுக்கு காவல்துறையிடம் கேட்டால் விரைவில் எதிர்ப்பு வழக்கு வந்து தொடர போகிறோங்கிறாங்க. அதை எப்போ தொடர போகிறாங்க? இதெல்லாம் வந்து இன்னும் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கண்ணோட்டத்துக்கு இன்னும் தெளிவாக போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். இப்போ திரு அன்பில் மகேஷ் அவர்களுடைய தலையீடு இல்லாமல் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட், அதுவும் பதிவு செய்யப்படாத ஒரு இயக்கம் வேற நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்துருந்துச்சு, பள்ளி கல்வித்துறை அலுவலகத்திலே இந்த வந்து லஞ்சம் வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து லஞ்சமும், செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஆஃபீஸும் இருந்துச்சு அப்படிலாம் வந்து. ஸோ அந்த அமைச்சனுடைய முழு ஆதரவோடு தான் இந்த மோசடி நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். முழுக்க அவரோட ஆதரவோட தான். ஒவ்வொரு கல்லூரிகள், ஏகப்பட்ட கல்லூரிகள், அரசு கல்லூரிகள், அது கட்டுறோம் இது கட்டுறோம்னு சொல்லி புதுசாக நிறைய கிராமங்களில் போய் கல்லூரிகள் கட்டினாங்க. ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாரதியார், இப்போ இது காலேஜுகளுமே கட்டியிருக்கிறாங்க, அரசு காலேஜுகள் எல்லாமே கட்டியிருக்கிறாங்க. ஒரு இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், மனோமணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியாக இருக்கும், அதோட கிளைகளாக வந்து நிறைய இடத்துல கட்டுறாங்க. அதுக்கு பணி நியமனம், அரசு இது ப்ரொஃபஸர்லாம் நியமனம் பண்ணுறது, அதை கட்டடம் கட்டுவதற்கான அனுமதி, அந்த கட்டடங்களுக்கான டெண்டரு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படிலாம் ஊழல் பண்ண முடியும், எப்படிலாம் வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு யோசித்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. இப்போல்லாம் வந்து மொத்தமாக அடித்து விரட்டணும் அப்படிங்கிறது வந்து முதல்வர் விஜய் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாரு. அதனால் வேண்டி தான் இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டங்கள்லையுமே இவங்களை என்ன பண்ண முடியும், எப்படி இவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுங்கிறத தெளிவாக யோசித்து அவர் போய்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இல்லை, காவல்துறையுமே ஒரு கரெக்டான எவிடன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்களா? ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம், இல்லை வந்து விசாரணைக்கு அழைக்க போகிறோம் அப்படின்னா இந்த எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுல வந்து காவல்துறையும் மும்முரமாக இருக்காங்களோ? நிச்சயமாக எவிடன்ஸ் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா திமுக வந்து தில்லாலங்கடி, எப்பவுமே தெரியல. இந்த மாதிரி சிங்கப்பூர் போகிறது, துபாய் போகிறது, லண்டன் போகிறது, இப்போ யாருமே உள்ளே இல்லை. உள்ளே இருந்து இப்போ வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா அமைதியாக செவனேன்றது அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த ராஜகண்ணப்பன், அவங்களாம் அவங்க தொகுதிகள் அமைச்சராக இருந்தாலும் அப்படியே சைலண்டாக எதையுமே வந்து மாநில அரசியல் லெவலில் எதையுமே கருத்து தெரிவிக்காமல் இருந்தாங்க. இப்போ அவங்க ஆராசா இந்த மாதிரி ஆட்களை எல்லாத்தையுமே தேவையில்லாமல் பேச விடுறது. இப்போ திமுக நாகரிகமாக பேசினா கூட பரவாயில்லையே, அதுதான் அவங்களோட டார்கெட்டு. இப்போ இவங்க பேசணும், இவங்களை கைது பண்ணணும். அப்போது எந்த ஒரு வழக்கு கைது வந்தாலுமே, முக்கியமான வழக்கு கைது வந்தாலுமே பழிவாங்கும் நோக்குன்னு சொல்லலாம்ல. அதை தான் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் இதுவரைக்கும் அவர் வந்து 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதுவரைக்கும் எங்கேயாவது தமிழகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வாய் திறந்துருப்பாரா? அவர் இந்த மாதிரி பேசுவார்னு யாருக்குமே தெரியாது. ஏன் பேசுகிறாங்க? இது எல்லாமே ஒரு டார்கெட்டு. அதேமாரி மா சுப்பிரமணியம் ஜென்சி டிஎம்கே அவங்க கூட உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருக்கிறாரு. அவர் வயசு என்ன, அவர் இளைஞரா? ஸோ இந்த மாதிரி நல்ல கொள்ளையடிச்சு அந்த பணத்தெல்லாம் தேத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்னே வச்சுக்கிடலாம். மேல்மட்டத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த அன்பில் மகேஷ், ஏவா வேலு, அந்த டிஆர்பி ஃபேமிலி. ஸோ இவங்க எல்லாமே இவங்க பேசுகிறாங்களா வெளியே வந்து? ஒன்றும் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அவதூறுகளை வந்து பரப்புறது இவங்களே கிடையாது, பேசவே மாட்டாங்க. அதுக்கு தான் வச்சுருக்கிறாங்க ஆர்எஸ் பாரதின்னு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா ஆர்எஸ் பாரதி நிற்பார். ஏதாவது ஒரு வீட்டில் ரைடு போனால் ஆர்எஸ் பாரதி போய் கதவை தட்டுவார். அதுக்குன்னே வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கிறாங்க அவரை, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டாக என்ன வழக்குகள் வந்தாலுமே அதை வந்து பழி வாங்கும் நோக்கம் அப்படின்னு சொல்வதற்காக இப்படி ஒரு கட்டமைப்பை வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ கூடிய விரைவில் இன்னொரு நாடகத்தை எதிர்பார்க்கலாமா? கரூர் நாடகம், ஏகப்பட்ட நாடகம் போய்கிட்டு இருக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். நாடகம் ஆரம்பத்துல இருந்தே நாடகம் தான் போய்கிட்டு இருக்குது. இதை சொல்லப்போனால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த கரூர் வழக்குலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ரூமர், அந்த நம்ம வந்து ரீல்ஸ் மூலமாக தாவேக்காவது பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதில் ஃபேமஸே வந்து திமுக தான். 2021 அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமாக உதவியது ஃபேஸ்புக்கு போன்ற யூடியூப்களில் விளம்பரங்கள் தான். அந்த பாட்டு, கவர்ச்சி பாட்டு, ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாரு, இந்த மாதிரி கவர்ச்சி பாடல்கள் எல்லாமே இவங்க தான் பேர் போனவங்க. விஜய் என்பவர் வந்து ரீல்ஸ் மூலமாக இல்லை, விஜய் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே இருந்தவர்.
ஏன்னா ஒரு நடிகராக இவங்க எல்லாரும் வீட்டிலும் எல்லாருக்குமே பிடிக்கும். அஜித், விஜய், ரஜினி, கமல்னு ஒரு சண்டை போட்டாலும் அவர் படம் நல்லா இருந்தால் ஒரு தமிழகமே போய் பார்க்கும். அதனால மட்டும் தான் அந்த வசூல் ரஜினிக்கும் விஜய்க்கு இருக்கக்கூடியது. ஸோ அவருக்கு மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் பேசிய அரசியல் விஷயங்களுமே, அவர் சொன்ன கொள்கைகளும், ஊழல்களுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்து அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஸோ இப்படி பேசும்போது தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்குது. எவ்வளவோ அவங்க திமுக கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தல்லாம் மீறி அவர் வந்து முன்னாடி வந்து நின்றுருக்கிறாரு. ஸோ அதனால வேண்டி அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. இப்போ அந்த நம்பிக்கையில் வந்தது தான் இந்த ஓட்டு. அதேமாரி அவர் சரியான நேரத்தில் வந்திருக்கிறாரு. இந்த பக்கம் திமுக ஊழல், இந்த பக்கம் அதிமுகவில் குடும்ப பிரச்சனை. தமிழ்நாடு மக்கள் வந்து நம்மளை காப்பாற்ற யார் இருக்கா அப்படிங்கும்போது சரியான நேரத்தில் அந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். விஜய் அந்த டைமிங்கில் வந்ததுனால வேண்டி அவர் இந்த ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது அவங்களுடைய ஊழல்னால வேண்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் வந்து இப்போ திமுக தலைவர் திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து நாங்கள் தாங்க ஜெயிப்போம்னு நினச்சாங்க, அதாவது திமுக ஜெயிக்கும்னு நினச்சி ஏதோ போடுவோமே அப்படின்னு போட்டோம். ஆனால் வந்து விஜய் அவர்கள் வந்துட்டார். ஆனால் நேற்று வந்து பெரம்பூரில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. இத்தனைக்கும் திங்கக்கிழமை அது வேலை நாள், மதிய வேலை, அவ்வளோ க்ரௌட் வந்து நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் எத்தனையோ முறை குளத்தூர் போயிருக்காரு, இந்த மாதிரி க்ரௌட் நம்ம பார்த்ததே இல்லை. அந்த ஒரு அன்பை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து சும்மா ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக அலுவலகம் திறக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் அங்கே அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ அன்பு வந்து மக்கள் வந்து திரு விஜய் அவர்கள் கொடுக்குறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நபர் தான் அவர். சாதாரணமாக எங்கே போனாலுமே அவ்வளோ க்ரௌடு இருக்கும். இப்போ வேறு அரசியலில் வந்து சொல்லப்போனால் அவரை வந்து முதல்வராக, இப்போ ஒரு வெற்றி பெற்ற உடனே ஒரு 10 நாளைக்கு விஜய் முதல்வரா அப்படிங்கிற மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய நடுநிலை மக்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா சட்டனா அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பல வரிசைகளை பார்த்துருப்பாங்க. ஜெயலலிதா, முக ஸ்டாலினாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அண்ணா அப்படி பார்த்துருப்பாங்க. அந்த வரிசையில் இப்படி ஒரு விஜய் ஒரு நடிகர் சட்டனா, அதுவும் இது வரைக்கும் ஒரு ரெக்கார்டே சொல்லுவாங்க, சட்டசபைக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அமைச்சராகவும் முதலமைச்சராக போயிருக்கிறாங்க. அது விஜயே அவரால் நம்ப முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து எப்படா இவர் முதல்வராக ஏற்றுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது இவர் செஞ்ச வேலைகள் செயல்பாடுகளை பார்க்கும்போது மக்களை ஏற்றுக்கிட்டாங்க. இதற்கு முன்பே அவர் போகிற இடங்களில் எவ்வளோ கூட்டம் வரும். இப்போ எந்த இடத்துலையுமே வந்து ஊழல்கள் இல்லை. தலைமை செயலகத்துக்கு குவிறாங்க மக்கள். ஏன்னா ஒவ்வொரு மனுக்களுக்குமே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதேமாரி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் போட்டாவே வந்து இது பண்ணுறாங்க சார். பேருந்து இல்லைன்னு குழந்தைங்க ரீல்ஸ் போட்டால் மறுநாளே வந்து பேருந்து வருது. அதுதானே உண்மையான மக்கள். உண்மையில் அதுதான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸ்லேயும் வந்து ஏகப்பட்ட மனுக்கள் வந்து குவிந்திருந்தது. அந்த மனுக்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களே பல வருடங்களுக்கு முன்பு கொடுத்த மனுக்கள், அந்த மனுக்களுக்கு அந்த சனிக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் வந்து கடிதம் போகுது. அந்த கடிதம் போகும்போது அந்த மனுக்கள் வாண்டடாகவே இவங்க கூப்பிட்டு அதை ஒரு 5 நாளில் சால்வ் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ அதை சால்வ் பண்ணி அனுப்பும்போது நம்ம என்னடா போன ஆட்சியில் பணம் கொடுத்தோம், 4 பேரை பார்த்து பணம் கொடுத்தோம், எதுவுமே நடக்கலை, இந்த அரசு நம்மளை கூப்பிட்டு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அதை அந்த ஊரில் ஒரு நபர் ஒரு ஊரில் அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் அடைஞ்சாலுமே அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. இதே மாதிரி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தெருலையும் ஒவ்வொருத்தங்க வந்து இந்த 40 நாளில் பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க. அப்போ அந்த பேச்சுகள் மக்களிடம் பரவும் இல்லை. அப்படியே அந்த ஒரு விஷயந்தான். இனிமே வந்து முதல்வர் விஜயா எங்கே போனாலுமே அவருக்கு ஒரு மதிப்பு, ஒரு பார்வை, முதல்வராக மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இனியும் கூட்டம் வந்து குவியும். இதை விட நார்மலாக இன்னும் நிறைய கூட்டங்கள் குவியும். காசு கொடுத்து கூட்ட வேண்டிய அவசியமே இல்லாத சூழ்நிலை வந்து வரலாற்றில் இனிமேல் இருக்கும் விஜயால. ஒரு புறம் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீது இந்த மாதிரி நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிகாரிகளும் வந்து தொடர்ந்து இடமாற்றம் பண்ணிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் இருந்த திரு அருண் அவர்கள் இப்போ இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதே பல எதிர்ப்புகள் இருந்துச்சு. இவர் வந்து திமுக ஆதரவாக செயல்பட்டாருக்கு. அது குறிப்பாக வந்து கரூர் சம்பவம், சென்னையில் பெர்மிஷன், இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்துச்சு. அவரை லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போகும்போது கடும் எதிர்ப்புகள் இருந்துச்சு. இப்போ அவரை மாற்றி இருக்காங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா? நிச்சயமாக இதுக்கு பின்னாடி வந்து இவர் வந்து அருண் எடுத்துக்கிட்டோம்னா அவர் தில்லாலங்கடி தான். அவங்கள சொல்கிற மாதிரியே எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சிக்கு நான் விசுவாசின்னு சொல்லி காலில் விழுந்துருது. சரி, விஜய் அவர்களிடம் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து இயக்குனராக போட்டது காரணம் அங்கே லஞ்சம் வாங்கிய ஒவ்வொரு விஷயங்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில். அதுவும் இல்லாமல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவருக்கு வந்து ரொம்ப வேண்டியவர் இவர். ஸோ அந்த ஒரு ரெக்கமெண்டேஷனில் சரி ஓகே இவருக்கு திமுக பற்றின எல்லா தகவல்கள் இருக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நியமித்தார்கள். ஆனால் அடுத்தடுத்து இவர் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும்போது அழிக்கிறதுக்கு தான் முயல்றாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கலாம். எந்த ஒரு செயல்பாடுமே எனக்கு இருக்கலையே. இல்லை, அடுத்தடுத்து ரைட்லாம் வந்து போனாங்க, பல்வேறு இடங்களில் ஆஃபீஸ்லலாம் வந்து போனாங்க. அப்போ அவருடைய செயல்பாடுகள் வந்து நல்லா தானே. ரைடு போகிறதுங்கிறது நல்லது கிடையாது, நல்லது தான். ரைடு போகிறது நல்லது. ஆனால் அங்கே போய் அந்த ரைடில் சிக்கிறது எல்லாமே இல்லாமல் ஆக்குறது, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வர்றது. பத்திரிகையாளர்களுக்கு ரைடு போயிருக்கிறோம்,
இந்த மாதிரி போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஓகே. ஆனால் அங்கே ரைடு போயிட்டு ஒரு திருடனுக்கு தெரியும் திருடன் எங்கெல்லாம் வச்சுருப்பான்னு. அந்த திருடனால் அந்த திருட்டை வந்து ஈஸியாக பிடிக்க முடியும். கரெக்டு தானே? அப்போ அந்த திருடன் போயிட்டு அது தெரியலன்னு சொல்லி எங்கே இருக்குன்னே தெரில அப்படிங்கிற ஒரு நிலப்பாட்டை காட்டும் போது கண்டிப்பாக சந்தேகம் வரும், இவன் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால வேண்டி தான் இப்போ இந்த காவல் பணியாளர்கள் அந்த அகாடமியில் மாற்றிருக்கிறாங்க. தயவு செஞ்சு அங்கேருந்தும் அவரை மாற்றணும். ஏன்னா அங்கேருந்து ஒவ்வொரு காவல்துறையினரும் வந்து தமிழக மக்களுக்கான முக்கியமாக ஒரு காவலர்கள், மக்களை காக்கக்கூடிய ஒரு காவலர்கள், கருப்பசாமினே சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு அகாடமியில் பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு கரை சாயம் பிடித்த ஊழல் சாயம் பிடித்த ஒரு நபர் வந்து இருக்கிறது நல்லதே கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் அவரை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தாவேகா தொண்டர்களே வந்து அதிருப்தியான விஷயம். இதுக்கு தக்க நடவடிக்கைகள் அடுத்தடுத்து முதல்வர் விஜய் சார்பில் எடுக்கணும். இப்போ இது அது ஏன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஏன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இடமாற்றம் பண்ணாலும் ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கலாம். லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்துட்டு அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் மாத்திரம், ஏன் அந்த பீரியட் எதை நோட்டீஸ் பண்ணுறாங்க அதில்? இப்போ இந்த அகாடமி பயிற்சிங்கிறது வந்து அதுலேருந்து பெருசாக எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்ய போகிறதில்ல. திமுகவுக்கு எதிரான வழக்குகளில் தலையிட முடியாது. அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பதவி தான். ஸோ அதனால அந்த பதவியில் சேஃபர் சோனில் வச்சுருக்கிறாங்க. பட் அந்த பதவியில் இருக்க வேண்டாம்னு சொல்கிறது காரணம் அங்கே இருக்க காவலர்கள் நன்மைக்காக. ஸோ இப்போ இவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய வேறு அந்த லஞ்ச ஒழிப்பு அந்த இது லாவண்ட் ஆர்டரில் எதுலையுமே பெருசாக வந்து தலையிட முடியாதுல்ல. ஸோ அதனால வேண்டி சரி போட்டவரை வந்து திடீர்னு வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தோன்னா தாவேகா அரசுக்கு கெட்ட பேர் ஆயிரும், எடுத்த உடனே ஒரு விஷயங்களை பண்ணும்போது. ஸோ அப்போ இதை ஒரு சமாளிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு தற்காலிகமாக இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்கும் அவர் மேலே. அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய பாசிட்டிவான விமர்சனங்களை வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆல்ரெடி ஒரு ஜோசியரை வந்து நியமித்தாங்க, அது வந்து பல்வேறு சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் அவரை வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கிறாங்க இப்போ திரு அருண் அவர்கள். ஸோ இந்த மாதிரி பப்ளிக்கோடைய ரெஸ்பான்ஸை வந்து கேட்குதா இந்த அரசு? நிச்சயமாக மக்கள் மக்கள் குறையை தீர்ப்பதனால வேண்டி தான் அலையலையாக மக்கள் வந்து தலைமை செயலகம் நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முந்தைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரில் இருக்க கவுன்சிலர் தான் ஒவ்வொரு ஊரோட தாலுகா ஆஃபீஸில் போய் நிற்பாங்க. மக்களே போக மாட்டாங்க. மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியாது. இல்லைன்னா அங்கேருந்து எழுதுவாங்கல்ல, உட்காந்து எழுதி கொடுக்குறது வைக்கிறதெல்லாம் இருப்பாங்களா, அவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸோட செயலாளர்கள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்த கரைப்பிடித்ததை வந்து நிச்சயமாக மக்களோட செவிசாய்த்து மக்கள் கேட்கக்கூடிய குறைகள்லாம் நிச்சயமாக அந்த தாவேகா அரசு வந்து செவிசாய்க்குது. அதற்கான இன்னும் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இப்போ தங்கமகன் மோதிர திட்டத்தை கூட கொண்டு வரதற்கான டெண்டருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 4.41 லட்சம் மோதிரங்கள் வந்து வாங்குறாங்க. ஸோ அடுத்தடுத்து இவங்கெல்லாம் கேட்டாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா, பயிர்க்கடன் சார்ந்து இப்போ என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா முந்தைய அரசு கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரென்த் அறிஞ்சு தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இப்போதைக்கு இதை பண்ணுவோம், அடுத்து போக இன்னும் வருடங்கள் இருக்குது, இன்னும் 6 மாதமோ ஒரு வருடத்துலையோ அடுத்தடுத்த விஷயங்களை செய்ய முடியும், ஆழம் பார்த்து கால் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப கால்குலேட்டிவாக மூவ் பண்ணுறாரு. அதாவது நம்மளோட நிதிநிலையும் பாதிக்கப்படக்கூடாது, அதே சமயம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் நம்ம வந்து நிறைவேற்றணும். அப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா அரசு வந்து வாக்குறுதிகளை முதல்வர் விஜய் சொன்னப்பமே தங்கம் விற்கிற விலைக்கு இதெல்லாம் சாத்தியமா? நிச்சயமாக இந்த மோதிரத்தை கொடுத்து மட்டும் பாருங்க பாப்போம், நீங்கள் கொடுத்து காட்டுங்கன்னாரு. அதுதான் வந்து இப்போ ஆரம்பிச்சதே அதுதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எதிர்கட்சியினர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னால் முடியுமா, உன்னால் இதெல்லாம் முடியுமான்னு கேட்க அவர் அதுக்கு டபுள் மடங்காக செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் தான் விஜய். சினிமாலேயும் அவர் அப்படி தான், உன்னால் இதை முடியுமான்னா முடிச்சு காட்டினார். நீங்கள்லாம் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழுக்கப்பட்டது. ஆனால் அந்த சூப்பர் ஸ்டாருக்கு மேலே சூப்பர் ஸ்டார் செய்யறதுக்கு ஆசைப்பட்டதையும் செய்ய முடியாமல் அவர் தவிச்சதையும் இவர் செஞ்சுட்டு ஆமாப்பா அப்படின்னு சைலண்டாக சொல்லிட்டு போய் செயலில் காட்டுறாரு. அவர் வந்து டால்க்லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிறது கரூரில் சொல்லியிருப்பார். அதுதான் ஆனால் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா தாங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் சட்டசபையில் அவரே சொன்னார், பேசுங்கிறாங்க, பேசுனா ஓடுறாங்க. அந்த கலாச்சாரம் தான் இன்னுமே காலங்காலமாக நடக்க போகுது. இன்னொரு புறம் வந்து கூட்டணியிலே சில பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது. ஏன்னா திருமாவர்கள் அப்பப்போ கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து தாவேகா தொடருக்கு பக்குன்னு இருக்கு, என்ன மாற்றி பேசுறாரு அப்படின்ட்டு. இப்போது சிபிஐனுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியனும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. குதிரை பேரம் வந்து தமிழகத்தில் நடக்குது, ஆனால் அது வந்து தமிழகத்துக்கு நல்லது இல்லை, இதை வந்து அரசு தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து கூட்டணியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிறது? இது கூட்டணி மேலே முதல்வர் விஜய்க்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும்
விடுதலை சிறுத்தைகளும் அப்படிப்பட்ட பெயர் வந்து காலங்காலமாக தமிழக அரசியலில் இருக்குது அவங்களுக்குன்னே. எந்தெந்த விஷயங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகமாக திமுக அம்புகளாக இவங்க வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. விஜயகாந்த் அழிவுக்கு காரணமாகவும் இவங்க ஏவி விட்டு அம்பா போயிருந்துருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருவேளை விஜய் கூட இருந்து முதல்வர் அவர்களுக்கு குளிப்பறிக்கக்கூடிய ஒரு அணியாக கூட இது மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயம் அவருக்கு தெரியும். இதை வெளிப்படையாக யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வேண்டி தான் அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணிட்டு வரக்கூடியவங்களை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா மக்கள் நலன் பண்ணுறதுக்கு வேண்டி வந்திருக்கிறோம். அவனுக்கு சவால் விட்டு அதை ஜெயிக்கணும் தான். பட் ஆட்சி வேணும். ஆட்சி இருந்தால் தான் நான் ஏன் இவ்வளவு இறங்கி வந்திருக்கேங்கிறத மக்களுக்கு சேவை செஞ்சு காட்டணும். இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தொடர்ந்தால் கண்டிப்பாக காமராஜர் எம்ஜிஆரோட சாதனைகளில் இவரும் வருவார். கடைசி வரை முதல்வர். ஜெயலலிதாவுமே தான். அம்மா ஜெயலலிதா அவங்களும் கடைசி வரை முதல்வராக இருந்திருக்காங்க கண்டினியூஸாக. ஸோ அந்த ஒரு 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 சாம்ராஜ்யத்தை இவர் படைக்க முடியும். அதுக்கு தேவை இப்போதைக்கு ஆட்சியை நிலைக்க வைக்கணும். திருமாவளவனோட பேச்சுக்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வாரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவார். இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால் தான் வச்சுட்டு இருக்கிறாரு. அவரையும் நம்ப முடியாது. அவர் திடீர்னு அமைச்சர் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வான்னு சொல்லி வன்னியரசு கூப்பிடுவார். ஆனால் வன்னியரசு வரமாட்டார். நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து அவர் கொடுக்கப்படாத ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மரியாதையும் வந்து இப்போ தாவேக அரசுல கொடுத்துருக்காங்க விசிகாக அமைச்சர் பதவி. அப்படி இருக்கும் போதும் கூட திரும்ப ஊழல் செஞ்சு மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுகவுக்கு இன்னும் அவர் சாதகமாக பேசுறது எப்படி பார்க்கறது? நம்ம அதுதான் சொல்கிறோம், குறுகிய வட்டத்துக்குள்ளே யோசிக்கிறது. இன்னும் முதல்வர் விஜயை குறித்து முதல்வர் விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையுமே இன்னும் யாருமே அனலைஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான். திமுக வந்து ஒரு நம்பிக்கையை சொல்லிட்டு இருக்கு. நிச்சயம் நாங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த இந்த ஆட்சியை வந்து கவிழ்த்த பிறகு நிச்சயம் நம்ம திமுக ஆட்சி மீண்டு வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தையுமே வந்து இவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால வேண்டி தான் இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. விசிகா வந்து உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இனி என்ன பண்ண முடியும்? இந்த பக்கம் கொஞ்சம் ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய பதவியை தக்க வைக்கிறதுக்கு இவருக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக கொஞ்சம் பேசுகிறாரு. அதே மேடையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட நிர்வாகியை வந்து திமுக எடுத்துட்டாங்க. திமுக எடுத்தப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை தம்பி நீ வேறு கட்சிக்கு போயிருக்க வேண்டியதானே, இங்கே வராத, திருமாவளவன் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய விசுவாசி அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பியிருக்கணும்னு சொல்லி பேசின அடுத்த வாயிலே வந்து நாங்கள் திமுக கூடயும் நட்புறவோடு தான் இருக்கிறோம், இன்னும் அவங்க கூடயும் பயணிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிற நிலைப்பாட்டோடு தான் பேசுகிறாரு. ஸோ திருமாவளவனே நம்ப முடியாது. இன்னும் திமுகவில் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் நிறைய எம்எல்ஏக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தனி மெஜாரிட்டி தான் முக்கியம். அதுதான், யாரையுமே நம்ப வேண்டாம். அண்ணன் தம்பியே நம்பாத உலகம் இது, நம்ப கூடாதுன்னு சொல்ற உலகம். கரெக்டு தானே? அப்போ இது யாரு, என்ன கட்சி? குளிபறிச்சு வந்த கட்சிகள் தானே. நீதி நேர்மைன்னு சொல்லி நிலைநாட்டி வந்த கட்சி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அந்த கம்யூனிஸ்டோட கொள்கைகளை வந்து இதுவரைக்கும் கடைப்பிடிக்காத ஒரு மாநிலம்னா இந்த மாநிலத்தில் மட்டும்தான். கேரளாவில் போய் பாருங்க, கம்யூனிஸ்ட் கொள்கைனா என்னங்கிறதுக்கு உதாரணமாக அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கடந்த தேர்தலில் அவங்க வந்து பணம் வாங்கினாங்க அப்படின்றதுக்கான ஆதாரமும் வந்து இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதை தொடர்ந்து ஸோ இப்போ இது இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா தாவேகா ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புக்கான பலத்தை பெற்றுன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடைத்தேர்தல் வரக்கூடிய இடைத்தேர்தலுமே அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது இப்போ ஆட்சி கவிழ்ந்து இவங்க மீண்டும் ரீஎலெக்ஷன் வந்தாலுமே 200க்கு மேலே அடிப்பதற்கு நிச்சயம் வாய்ப்புகள் இருக்குது. அங்கே அதிமுக அரசு வந்து ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க, திமுக அரசு ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அது எதுக்குமே வாய்ப்பு இல்லை. மக்கள் செல்வாக்கு, மக்கள் பேசும் செல்வாக்கு அவங்க படைச்சிருக்கிறாங்க. இவர் பேசி மக்கள் நம்பலை. இப்போ இதுக்கு முன்னே வந்து விஜய் பேசினதுக்கு மக்கள் நம்பினாங்க. இப்போ விஜய் அவர்களின் செயல்பாடால் மக்கள் நம்புகிறாங்க. நிச்சயம் அடுத்தடுத்து எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் தற்போதைய சூழலில் விஜய் அவர்கள் இதே போன்று செயல்பட்டால் நிச்சயம் எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் வெற்றி தான். அது மாதிரி இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சைட்லேருந்து விஜய் அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, நிறைய பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு எப்படி கவுண்டர் கொடுக்கறதுன்னு தெரியும். பட் ஆனால் திரு விஜய் அவர்களோ அவரோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது வளர்றாங்க, அவதூறு பரப்புகிறாங்க, எப்படி சொல்கிறது, ஒரு நாகரிகமற்ற முறையில் பேசுகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அவங்க ஹேண்டில் பண்ண முடியல எடுத்துக்கலாமா? அதை நிச்சயமா அண்ணா அப்படிங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கொள்கை, ஒரு மாநில கட்சியோட ஆட்சி வந்து தமிழகத்தில் நடக்கணும் அப்படின்னு ஒரு வெறியோடு செயல்பட்டு மக்கள் மத்தியில் கொள்கையை கொண்டு போய் சேர்த்து அறிவார்ந்த கொள்கைகளோட துவங்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதால் அழிக்கப்பட்டது காங்கிரஸ். தமிழர்களுக்கு ஏகப்பட்ட
முதுகில் குத்திய கட்சினே சொல்லலாம். அந்த கட்சியை வந்து தமிழகத்தில் வர முடியாத அளவுக்கு இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அப்படி ஒரு கட்சியை கருணாநிதி அவர்கள் வந்து கையில் எடுத்ததுக்கப்புறம் அதோட கொள்கையெல்லாம் மாறி அது ஊழல் தான் அதோட கொள்கைங்கிற மாதிரி அவங்க குடும்ப வளர்ச்சியே தெரியும். இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வரப்போ அந்த கொள்கையை மறந்துட்டாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி அங்கே ஆக்கப்பூர்வமான அரசியலை எதிர்கொடுக்கிறதுக்கு இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் யாரும் கிடையாது. இங்கேயுமே வந்து அவங்க இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி பேசியிருப்பார் நேற்று, செத்தப்பாம்பு அடிச்சிட்டு இருக்கும்போது கருணாகம் வந்துருச்சு. அதே மாதிரி அது செத்தப்பாம்பு ஆச்சு. அவங்க மூளை அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கு. விஜய் அவர்கள் வந்து வருவார், ஒரு 10% 15% தான் எடுப்பார் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும்போது இவர் மிகப்பெரிய ஒரு 108ங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் முதல் தேர்தலில். அப்படி ஒரு வெற்றியை வந்து இவர் பெற்றிருக்கிறாரு. இவருக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. இவங்களை எப்படி 6 மாதம் தான் ஆயிருக்கு, 6 மாதம் கழிஞ்சு தான் நாங்கள் வந்து இவங்களை வந்து குற்றம் சாட்ட போகிறோம், விமர்சிக்க போகிறோங்கிறத மு க ஸ்டாலின் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. உதயநிதி ஸ்டாலின் பேசினார், மு க ஸ்டாலின் பேசினார். அது மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கல. இனி நம்ம எல்லாம் நீ லண்டன் போ, நான் துபாய் போகிறேன், நீ சிங்கப்பூர் போ, நீ மன்னார்குடியிலே ராஜா ஃபேமிலி இருந்துக்கோங்க, எதுவும் பேசாதீங்க. இதுக்குன்னு தனியாக ஊழல் சம்பாரித்து வச்சிருக்கக்கூடிய நம்ம அடிமட்ட அமைச்சர்கள் அந்த தம்பிகளை கூட்டு வந்தும் ஜென்சி டிஎம்கேகளை வச்சும் பரவலாக பேசுவோம். அது மூலமாக நடக்கக்கூடிய திமுக இருக்குது அப்படிங்கிறது இப்போது அவங்களுக்கு இது என்ன அப்படின்னா, அதிமுக பேச மாட்டாங்க, நம்ம எதிரில் இருக்கோம் அப்படிங்கிறத பேசினா தான் அடுத்து கிடக்கக்கூடிய பெனிஃபிட்டுகள் மக்கள் மத்தியில் திமுகங்கிற ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு உணர்த்த முடியும். அப்படிங்கிறத டெம்பரரியாக ஏதோ ஒன்று பேசணுங்கிறதுக்கான எண்ணத்தினாலும் பேசுன்னு சொல்லிட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்காரு ஸ்டாலின் வெளிநாட்டில். ஏன்னா இப்போ ஜென்சி டிஎம்கேனாலையும் மக்கள் மத்தியில் அவங்க நடத்தக்கூடிய அந்த விவாதங்களாக இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், அதுக்கு நெகட்டிவான ஃபீட்பேக் தான் வருது. முன்னாள் அமைச்சர்கள் பேசும்போதோ இல்லை திமுகவினர் பேசும்போதோ அதுக்கு ஒரு நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வருது. ஸோ இப்போ எது பண்ணாலுமே டிஎம்கேக்கு நெகட்டிவான ஒரு முடிவு தான் மக்கள் மத்தியில் இருக்குது. அது ஏன் அவங்க இன்னும் உணராமல் இருக்காங்க? டிஎம்கேக்கு காலங்காலம் அண்ணாக்கு அப்புறம் நெகட்டிவ் தான் இருக்குது. இதுவரைக்கும் அவங்க மக்களுக்கு சேவை செஞ்சு மக்கள் ஆசைப்பட்டு அவங்கள ஆட்சி கட்டலாம் வச்சதே கிடையாது. எம்ஜிஆர் மறைவு, ஜெயலலிதா புதுசாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறைவு, அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்ததெல்லாம் பாமக கைப்பிடிச்சு வந்தது. இந்த மாதிரி தான் திணறி ஆட்சியை பிடிச்சி 2வது முறையும் ஆட்சிக்கு வந்தது கிடையாது இது வரைக்கும். எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு, காமராஜர் வந்திருக்கிறாரு, ஜெயலலிதா ஒரு மக்களுக்காக நல்லது பண்ணவங்கலாம் வந்துட்டாங்க. இவங்க குடும்பத்தால் இன்னும் வர முடியலை. இதுக்கு காரணம் என்னென்னா, எப்போவுமே திமுக எதிர்ப்பு. திமுக வலுவான கட்சி அப்படின்னு சொல்லி ராங்காக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து அதிமுக ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் திமுக பெரிய கட்சின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பெரிய கட்சிலாம் இல்லை, அது இப்போவும் மக்கள் வெறுக்கும் ஒரு தீய சக்தி தான் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் வந்து மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினோட கனவு உடைச்சிருக்கிறாரு. 2வது முறை வரும்போது அதிமுக வந்து 2வது முறை வரணும், 2வது முறை வந்த உடனே பாதிலேயே மு க ஸ்டாலினை வீட்டில் உட்கார வச்சுட்டு முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டதுனாடி உதயநிதி ஸ்டாலினுக்கு தூக்கமே வரல. அவரோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுங்க சார். தகவலுக்கு நன்றி சார். நன்றி.